Hi students, welcomes you all. This is standard 10 max. In that we are going to discuss about chapter 8 statistics exercise 8.2 la question number 1. The standard deviation and mean of a data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient variation அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So solution. So நம்மள என்ன find out பண்ண சொல்லிருக்காங்கன்னா coefficient variation. So coefficient variation shortly described as CV. So CV கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னன்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஓகேவா? ஸோ எப்போவுமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மீன் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் பார் மீன்னு சொல்லலாம் ஆர் ஆவரேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம என்னென்ன எழுதுவோம் சிக்மான்னு எழுதுவோம். ஸோ சிக்மாவோட வேல்யூ என்னன்னா 6.5. அதே போல் மீன் கொடுத்துட்டாங்க. மீன் நம்ம எப்படி எடுப்போம்னா எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 12.5. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு ரீப்ளேஸ் த வேல்யூஸ் இன் எ கன்சர்ன் பிளேசஸ் தென் வி கேன் கெட் த வேல்யூ ஆஃப் சிவி. ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா வேல்யூ என்னன்னா 6.5 divided by x bar value என்னன்னா 12.5 into 100. So which implies CV is equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6.5 into 100னா 6500 அப்படின்னு வரும். ஸோ ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா நமக்கு என்னென்னு வரும்னா 650 divided by 12.5. எப்போவுமே நமக்கு டெசிமலில் இருந்ததுன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு டெசிமல் தள்ளி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சிவி ஈக்குவல் டு இதில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 650 ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை இதில் ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 125 அப்படின்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், ஐ மீன் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி ஆகும் அப்படின்னா 6500 டிவைடட் பை 125 இப்படி போட்டும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம 5 டேபிளில் கூட கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணி கொஞ்சம் சின்ன நம்பராக வச்சுக்கிறேன். ஸோ 5 1s are 5, ரிமைண்டர் 1 வரும். 5 3s are 15, ஸோ 2 zeros. அதே போல் இது வந்து பார்த்தோன்னா 5 2s are 10, 5 5s are 25. ஓகேவா? ஸோ அகைன் நான் இது இன்னும் என்ன பண்ணுறேன்னா 5 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 5 2s are 10 ஆகும், ரிமைனிங் 3 வரும். ஸோ 5 6s are 30 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ ஒரு 0. இது வந்து 5 5s are 25 அப்படின்னு ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை டைரெக்டாக டிவைட் பண்ணுறேன். ஸோ 260 டிவைடட் பை 5 5 5s are என்ன வரும்னா 25ன்னு வரும். ஸோ இது ரிமைனிங் 1. ஸோ 0 5 2s are என்ன வரும்னா 10. ஸோ ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு. அப்போ சிவி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 52ன்னு வருது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஏ கிவன் டேட்டா இஸ் 52. ஓகேவா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் சம். ஸோ இதே போல் நம்ம அடுத்த சம் எப்படின்னு பார்ப்போம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போம். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஆஃப் ஏ டேட்டா ஆர் 1.2 அண்ட் 25.6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போன சம்லேயே பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா நம்ம என்னென்னு எடுப்போம் அப்படின்னா சிக்மா அப்படின்னு எடுப்போம். சிக்மா வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 1.2. அதே போல் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா சிவின்னு டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25.6. ஸோ நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மீனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீன் எப்போவுமே நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா எக்ஸ் பார். ஸோ நமக்கு சிவி ஃபார்ம் ஏற்கனவே தெரியும். CV equal to standard deviation divided by mean into 100, which is nothing but sigma by x bar into 100. Here we have already know the value of CV, which is nothing but 25.6, which is equal to standard deviation value தெரியும் 1.2 divided by x bar தான் கண்டுபிடிக்கணும். So x bar as it is you have to keep, so into 100. So எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம், மற்ற டேர்மில் இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ டிவைடில் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் பார் இங்கே வந்துடும். ஸோ அதே போல் இங்கே இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ 1.2 டிவைடட் பை 25.6 இன்டூ 100. நான் உங்களுக்கு போன சம்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ஹோல் நம்பராக வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன்.
ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1 2 இந்த 2 ஜீரோ ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சோன்னா நமக்கு என்ன ஆகும்னா 120 அப்படின்னு ஆகிடும். டிவைடட் பை 25.6. ஸோ டினாமினேட்டர் வந்து பார்த்தோன்னா இன்னும் டெசிமலில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் தள்ளி இருக்குது டெசிமல் பாயிண்ட். ஸோ அதனால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு இதில் ஒரு ஜீரோ ஆட் ஆகிடும். ஸோ 1 2 ஆல்ரெடி இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ இன்னொரு ஜீரோ. ஸோ 1200 டிவைடட் பை இது ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சோன்னா 256 அப்படின்னு ஆகிடும். ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 6 ஆர் 12. ஸோ இந்த 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் 2 12 ஆர் 24 ஆகிடும். ரிமைனிங் 1 வரும். இங்கே 16. ஸோ 2 8 ஆர் 16. ஓகே, ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 300 டைம்ஸ் வந்து 600 ஆகிடும். 2 6 ஆர் 12. 2 4 ஆர் 8. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 150 டைம்ஸ் 300 வரும். 150 டைம்ஸ் 300. இது 32 டைம்ஸ் வந்து 64 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 75 டைம்ஸ் 115 வரும். இது என்னென்ன ஆகும்னா 16 அப்படின்னு ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா 75 டிவைடட் பை 16. ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணுவோம். ஸோ 75 டிவைடட் பை 16. ஸோ நான் 16 into 4 எடுக்கிறேன். 4 6 ஆர் 24. 4 1s ஆர் 4. 4 + 2 என்ன ஆகும்னா 6. ஸோ அப்போ இது ஆப்டான நம்பராக இருக்கும். ஸோ 64. 5ல் 4 போச்சுன்னா 1. 7ல் 6 போச்சுனாலும் 1. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ 16 into நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 7 அப்படின்னு எடுக்கிறேன். 7 6 ஆர் என்ன ஆகும்னா 42ன்னு ஆகிடும். 7 1s ஆர் 7. 7 + 4 என்ன ஆகும்னா 11. ஸோ இதை விட அதிகமாக போகுது. அப்போ இதை விட கம்மியாக வர நம்பர்னா 6 டைம்ஸ் டேபிளில் தான் எடுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போது 6 6 ஆர் 36. ஸோ ரிமைனிங் 3 வரும். 6 1s ஆர் 6. 6 + 3 9. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 10ல் 6 போச்சுன்னா என்ன ஆகும்னா 4ன்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து என்னென்ன ஆகும்னா 0. ஸோ அப்போ இங்கேருந்து இது பாரோ பண்ணோன்னா இது 10 ஆகும். ஸோ 10ல் 9 போச்சுன்னா என்ன ஆகும்னா 1ன்னு வரும். ரைட்டா? ஸோ இன்னும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இதையும் நம்ம இன்னும் 16ல் டிவைட் பண்ணணும். ஸோ 16 7s ஆர் நமக்கு 112 தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 16 9s ஆர் அப்படின்னு 16 8s ஆர் அப்படின்னு எடுக்கலாம். 8 6 ஆர் 48. 8 1s ஆர் 8. 8 + 4 என்னென்னு வரும்னா 12ன்னு ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் 16 into 9. 9 6 ஆர் 54. 9 1s ஆர் 9. 9 + 5 என்ன வரும்னா 14. 144. ஸோ இது ரொம்ப அதிகமாக போகுது. அதனால் நம்ம 8லேயே எடுத்துக்கலாம். அப்போ 8ன்னு போட்டோன்னா நமக்கு என்னென்ன ஆகும்னா 128ன்னு வரும். ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது 10 ஆகும். 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ இது 3 ஆகும். 3ல் 2 போச்சுன்னா 1. ரைட்டா? ஸோ திரும்ப நம்ம 0 அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ 0 அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 16 7s ஆர் 112. ஸோ இப்படி வரும். ரைட்டா? ஸோ 112. ஸோ இது அப்படியே கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 4.687 இட்ஸ் கோஸ் ஆன். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கும்போது 5 விட அதிகமாக வருது. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா 4.69 அப்படின்னு சொல்லி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது செகண்ட் சம்க்கு உண்டான ஆன்சர். அதே போல் நம்ம தேர்ட் சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். If the mean and coefficient of variation of a data are 15 and 48 respectively, then find the value of standard deviation அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மீன். ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே மீன்னா நம்ம எக்ஸ் பார்னு எடுப்போம். எக்ஸ் பாரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15. அதே போல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஷார்ட்லி டிஸ்கிரைப்ட் as சிவி, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48. ஸோ நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் சிக்மா. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் சிக்மா. ஸோ சிவி அப்படின்னு கொடுத்ததுனால சிவி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. ரைட்டா? ஸோ சிவி ஈக்குவல் டு சிவிக்கு தான் வேல்யூ கொடுத்துட்டாங்களே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிவி ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ் அஸ் 48. தென் ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல் சிக்மா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா ஆஸ் இட் இஸ் யூ ஹேவ் டு கீப் அண்ட் எக்ஸ் பார் வேல்யூ இஸ் 15 இன்டூ 100. ஸோ எதை கண்டுபிடிக்க போகிறோமோ நம்ம அதே பிளேஸில் வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே வேறு பக்கம் கொண்டு போவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டிவைடில் இருக்க 15 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ 48 இன்டூ 15 விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் என்ன இருக்கும்னா சிக்மா இருக்கும் இன்டூ 100.
ஸோ நம்ம சிக்மா தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ சிக்மாவை மட்டும் இங்கே வச்சுட்டோம்னா மல்டிப்ளைல இருக்க 100 இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஸோ 48 into 15 divided by 100 which is equal to sigma. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 48 into 15. 5 8s are 40. 5 4s are 20. 20 plus 4 24. ஸோ 1 8s are 8. 1 4s are 4 வரும். ஸோ is 0. 8 plus 4 என்ன வரும்னா 12. 4 plus 3 7. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு வரும்னா சிக்மா ஈக்குவல் டு when we are multiplying this we are getting the answer is 720 divided by 100. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 72 divided by 10. ஸோ டினாமினேட்டரில் 10ன்னு இருக்குது. அப்போ நம்ம நியூமரேட்டரில் என்ன பண்ணலாம்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 7.2. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். ஸோ இது தேர்ட் சம் கொண்டான சொல்யூஷன். ரைட். அதே போல் நம்ம அடுத்து ஃபோர்த் சம் எப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் n equal to 5, x bar equal to 6, sum of x square equal to 765, then calculate the coefficient variation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா given என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா n கொடுத்துருக்காங்க. n வேல்யூ வந்து 5, x bar வேல்யூ வந்து 6, சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 765 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மள இதில் சிவி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சிவி ஃபார்முலா நமக்கு தெரியும், சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100 அப்படின்னு வரும். ரைட். ஸோ சிவி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியணும். ரைட். ஸோ சிக்மா கொடுத்துருக்காங்களா இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே கொடுக்கல. ரைட். ஆனால் எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்களான்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிவி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கண்டுபிடிக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் டேட்டாஸ். ரைட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் sum of x square value அவங்களே கொடுத்துட்டாங்க, which is nothing but 765 divided by n value என்னன்னா 5 minus of, இது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா x bar அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா x bar ஓட கண்டிஷன் என்னன்னா sum of all the datas divided by number of terms, அதுதான் என்னன்னா average, அதாவது x bar. ஸோ அப்போ sum of x by n க்கு பதில் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் x bar அப்படின்னு எடுத்துக்கிறேன் whole square. ஸோ sigma equal to, இது cancel out பண்ணலாம். So 765 divided by 5. So 5 ones are 5, remainder என்ன வரும்னா 2, இங்கே 6 எடுத்துக்கலாம், ஏன்னா 6 கீழே வந்துரும். 5 5s are 25, remainder வந்து 1. So இந்த 5 கீழே இறக்கிக்கலாம். 5 3s are 15. So அப்போ ஆன்சர் வந்து 0. ரைட். ஸோ அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 153 மைனஸ் ஆஃப் எக்ஸ் பாரோட வேல்யூ நமக்கு தெரியும், which is nothing but 6 square. So which is equal to square root of 153 as it is அப்படிதான் இருக்கும், minus 6 square என்ன வரும்னா 36 அப்படின்னு வரும். So now we have to subtract these two data. So 153 minus 36, இது 13 ஆயிடும். So 13ல 6 போச்சுன்னா என்ன வரும்னா 7 ஆயிடும். So at the same time இது வந்து 4 ஆகும். 4ல 3 போச்சுன்னா 1, so இந்த 1. So sigma equal to square root of 117 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நான் ஏற்கனவே ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன், என்னன்னு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 10.82 அப்படின்னு சொல்லி கிடச்சிருந்துச்சு. ஓகேவா. ஸோ நீங்கள் லாங் டிவிஷனில் போட்டு ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பட் ஐ ஆல்ரெடி ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். ஓகே. ஸோ நமக்கு சிக்மா கிடைச்சாச்சு. ஸோ நான் இங்கே எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10.82 டிவைடட் பை x bar ஓட வேல்யூ நமக்கு தெரியும், which is nothing but 6 into 100. ரைட்டா. ஸோ CV which is equal to, இது கூட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்னென்ன ஆகும்னா 108200. ஸோ 2 பாயிண்ட் தள்ளி வச்சோன்னா 1082 ஆயிடும் டிவைடட் பை 6. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். 1082 divided by 6, 6 ones are 6, remainder 4 வரும். இந்த 8 இங்கே எடுத்துக்கலாம். 8 6 are 48, இந்த 2 மட்டும் தனியாக வரும். ஸோ 0.0 வச்சுக்கிட்டோன்னா 6 3s are 18, remainder 2 வரும். ஸோ இட் கேன் கோஸ் கண்டினியூஸ்லி. ரைட்டா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா CV which is equal to
இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 0 ஆட் பண்ணும்பொழுது நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா 0 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கணும். சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ அப்போ என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180.33% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சிவியாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் சம். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. ரைட், தேங்க்யூ.